புது கார் வாங்கிய உடனே மின்னல் வேகத்துல பறக்குறீங்களா? முதலில் என்ன செய்யணும் பாருங்க. இது தெரியாம ஒரு அடி கூட நகர்த்தாதீங்க. புதிய வாகனம் வாங்கும் போது அதன் மெக்கானிக்கல் பாகங்கள் அனைத்தும் முற்றிலும் புதியவை. அதாவது எந்த ஒரு உதிரி பாகமும் முன்னதாக எந்த ஒரு இயக்கத்திலும் இருந்திருக்காது. இவை அனைத்தும் தொழிற்சாலையிலேயே பொருத்தப்பட்ட வந்தவை. இதனால் அவை இயங்கும் சூழ்நிலைக்கு பழக வேண்டியது மிகவும் அவசியம். இந்த பழகும் கட்டத்தை தான் ரன்னிங் இன் காலம் என்று அழைக்கிறார்கள். இந்த ரன்னிங் இன் காலத்தில் வாகனத்தை மிகவும் மெதுவாகவும் மென்மையாகவும் கையாள வேண்டும் என்பது முக்கியமானது. எந்த வகையிலும் வாகனத்தின் மீது தூண்டுதலான அழுத்தம் கொடுக்கக்கூடாது. காரணம், இந்த காலகட்டத்தில் தான் உதிரி பாகங்கள் ஒருவருக்கொருவர் சரியாக பொருந்தி கொள்ளும். இந்த இயங்கும் முறையே தான் எதிர்காலத்தில் அந்த வாகனத்தின் சக்தி, செயல்திறன், மைலேஜ் மற்றும் ஆயுள் ஆகியவற்றை தீர்மானிக்கும். வாகனத்தில் இன்ஜினுக்குள் உள்ள பிஸ்டன், சிலிண்டர் வால், கிரான்ஷாஃப்ட் போன்றவை மிக நுணுக்கமாக பொருந்தியிருக்கும். இவை ஒருங்கிணைந்து நன்கு வேலை செய்யும் வகையில் இவற்றை மெதுவாக இயக்க வேண்டும். அதற்குள் அதிக வேகத்தில் ஓட்டினால் இந்த உதிரி பாகங்களில் தேய்மானம் ஏற்பட்டு இன்ஜின் திறன் குறையும். புதிய வாகனத்தை வாங்கிய 2000 கிலோமீட்டர் வரை கடுமையான ஆக்சலரேஷன், திடீர் பிரேக்கிங், அதிக வேகம் போன்றவை அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் வாகனத்தில் அதிகமான எடையை ஏற்றுவது கூட தடை செய்யப்படுகிறது. அதுபோல் நெடுநேர ஓட்டம், சிரமமான சாலை பாதைகள், ஏறு போக்குகள் போன்றவை முதல் நாட்களில் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த காலத்தில் வாகனத்தை ஓட்டும் முறை முக்கியம். அதிக RPM ஓட்டாமல் மெதுவாக கியர் மாற்றி மென்மையான ஆக்சிலரேஷனுடன் பயணிக்க வேண்டும். சிலர் காரை அதிக வேகத்தில் ஓட்டி அதிலேயே பெருமை கொள்கிறார்கள். ஆனால் அது வாகனத்திற்கே ஒரு துன்பம். முதலில் பாதுகாப்பாக மெதுவாக இயக்கினாலே அந்த வாகனம் நீண்ட காலம் நம்மை பாதுகாப்பாக பயணிக்க செய்யும். ரன்னிங்கின் காலத்தின் முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த நேரத்தில் உள்ள சிறிய தவறுகள் கூட எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளாக மாறலாம். அதனால்தான் உற்பத்தியாளர்கள் இந்த காலத்தில் பராமரிப்பையும் சர்வீஸையும் கண்டிப்பாக பரிந்துரைக்கிறார்கள். பொதுவாக இந்த காலத்திற்கு பிறகு செய்யப்படும் முதல் சர்வீஸில் எண்ணெய் மாற்றம், ஆய்வு மற்றும் ஸ்க்ரூ தளர்வுகள் உள்ளிட்டவை பரிசோதிக்கப்படுகின்றன. இந்த கவனிப்புகள் மற்றும் மெதுவான கையாளுதல்கள் இல்லாமல் வாகனத்தை ஆரம்பமே வேகமாக ஓட்டினால் இன்ஜின் மற்றும் உதிரி பாகங்களில் நிரந்தர சேதம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். இதனால் உங்கள் வாகனம் ஆரம்பமே அதிக எண்ணெய் குடிக்கும், மைலேஜ் குறையும், இன்ஜின் சுத்தம் அதிகமாகும், அதே போல் செலவும் கூடும். எனவே ஒரு புதிய வாகனம் வாங்கியவுடன் நாம் செய்ய வேண்டிய அதனுடன் சிரமம் இல்லாமல் நட்பு ஏற்படுத்திக் கொள்வது. அவன் நம்மை எப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்பதை நாம் அவனுக்கு மெதுவாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு மனிதனைப் போலவே ஒரு வாகனமும் பழகி நிலைத்த பின்னரே சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தும். புதிய வாகனத்திற்கு முதலில் கொடுக்க வேண்டியது வேகம் அல்ல, பொறுமைதான். அந்த பொறுமையின் பலனாகவே நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வாகனம் கூடுதலான செலவின்றி உங்களை பாதுகாப்பாக உங்கள் பயணத்தில் அழைத்து செல்லும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.